வணக்கம். தேவசபைக்கு ஒப்பான இந்த தெய்வீக திருச்சபைக்கு பள்ளி கண்ட உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடியாளின் பணிவார்ந்த வணக்கம் பல. தண்டபாணி ஞானவடிவான முருகனா, அவன் தமது அடியார்தமை காக்கும் ஆழ்மருகனா, மூனப்பழம் ஏற்க முயன்றதை போக்க, ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க, வண்ணமையில் ஏறி வர வேண்டும் முருகா, என் எண்ணம் ஈடேற எமக்கொருள் புரிவாய், கண்ணை இமை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேனை பெண்மை என்று சொல்லி ஹலோ 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 இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் வைங்க, லைட்டாக இன்னர் வைங்கப்பா, அவுட்டரில் இருக்கு. ஹலோ ஹலோ கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு, என் முருகன் வாழும் வீடாறு, முகம் பார்த்து இறங்க வேறாறு, கந்தன் கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ சண்முகா சனச்சரா உன் அத்தியாக இணையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருணைவிழிகளால் என்றும் எங்களை காத்தருள வேண்டும் என்று அனுதினமும் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் முருகா. எப்பொழுது நீ வருவாய் என்ற எண்ணத்தோடு இப்படியே காத்து கொண்டிருந்தே என் காலம் போய்விடும் போல் இருக்கிறது. இதை பத்தி யாராவது யோசிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் இப்படியே இந்த அம்மா ஏங்கிக்கிட்டே இருக்காங்களே, ஒரு நாளாவது இந்த அம்மா ஏக்கத்துக்கு முன்னால அவர் வர்றாரான்னு யோசிக்கிறீங்களா யாராவது? நாங்க அத பத்தி தான் நாலு பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளவு நேரம். அப்ப நான் வண்டியில வராதப்ப என்னை பத்தி தான் பேசிருக்கீங்கன்னு தெரியுது. பேசியிருப்பீங்க, நல்ல சந்தேகம் இல்லை. எங்க பிராண்டி? ஆமா, நீங்க பேசியிருக்க மாட்டீங்க. அந்த பையன் ஆழ்ந்த சிந்தனையிலேயே இருந்தாப்ல. யாரு அந்த பையன்? தவம் புரிந்தார் அல்லவா? வண்டியில படுத்த மணிக்கு என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன், கத்து தந்த வித்தை எல்லாம்
காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சே என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சே கத்து தந்த வித்தை காட்டட்டுமா கண்ணே கண்ணே கத்து தந்த வித்தை காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை தந்தாடு வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாடு சின்ன சின்ன கண்ணு ரெண்டில் என்னை கண்டாடு வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாடு சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை தந்தாடு வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாடு ஒரு கோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி எண்ணம் வைத்தார் அழகே அழகே வரலாமா அட வந்தால் என்ன பக்கம் இனி வேறு என்ன வெட்கம் அட வந்தால் என்ன பக்கம் இனி வேறு என்ன வெட்கம் உன் கூந்தல்களில் ஊஞ்சல் கட்டி தாய்ந்தாடவான் என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சே கத்து தந்த வித்தை காட்டட்டுமா கண்ணே கண்ணே பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ மலரோடு தென்றல் வந்து மலரோடு தென்றல் வந்து விளையாடி செல்லும் போது மனதோடு ஆசை வந்து விளையாட வந்தேன் ஐயா இளமை இனிமே சுகம்தானே இனிமே இதனும் சுவைப்பேனே கதை சொல்வேனடி மானே உன்னை கொண்டாடுவேன் நானே கதை சொல்வேனடி மானே உன்னை கொண்டாடுவேன் நானே நீ சொல்லி தந்த பாடம் எல்லாம் நான் பாடவா என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சே கத்து தந்த வித்தை காட்டட்டுமா கண்ணே கண்ணே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து ஐவகையில உண்டு நன்றி என்ன பிரபாகரனா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாகிய நம்பிராஜனுக்கும் நங்கை மொயிலுக்கும் வளர்ப்பு பிள்ளை நானு எப்படி வளர்ப்பு பிள்ளை எப்படி அடடடடடா. ஆத்தாடி இந்த புனைய பால் குடிக்குமான்னு இருக்கிற புள்ள பூரா இங்க வந்ததுக்கு அப்புறம் பேசணும் எப்பொழுதுமே வாயு உள்ள புள்ளதான் வாய் இல்லாத புள்ள நமக்கு தேவைங்கிறத நம்ம தான் கேட்டு பெறணும் கொடுக்கறத கொடுக்குறாங்க நம்ம வாய் திறந்து கேட்கல கொடுக்கறது மட்டுமே தான் கொடுப்பாங்க வாய் திறக்காத வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சுட்டா தான் ஏதோ ஒரு நிர்ணயமா கொடுப்பாங்க அதனால நம்பிராஜ் அப்பாவுக்கு நமக்கு நங்கை மோகினி அம்மாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க 7 ஆண் பிள்ளை இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு ராசை அடே பிள்ளைகளா இங்க இருக்கா இங்க பாருங்க தங்கங்களா டேய் இந்தடா அடே ஏன்டா எங்கள் இசைக்குழுவை பாராட்டி சிபி சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் மருதமணி பயல்கடா கொடூரமா அவங்க சார்பாக எங்கள் இசைக்குழுவிற்கு 500 அன்பளிப்பு கொடுத்த சிங்கப்பூர் வாழ் சிபி நண்பர் அவருக்கு நன்றி 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 எல்லா சார்பா நன்றி சொல்லியாச்சுல நன்றி. வேட்டைக்கு போன இடத்துல வள்ளி கொடிகளுக்கு இடையில குழந்தையா இருந்த என்ன கண்டெடுத்து கொண்டு சுந்தரவள்ளியின் பேர் வச்சு இவ்வளவு பெரிய பிள்ளைய வளர்த்துட்டாங்க இத்தனை நாள் அம்மா அப்பாவும் பயப்படவே இல்லை இப்பதான் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் இவ்வளவு நாள் பயப்படாத அம்மா அப்பா எல்லாரும் இப்ப பயப்படணும் பொம்பளை பிள்ளை நினைச்சு நல்லவங்க கிட்டவங்க தெரியல முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்பா பார்க்கும் போதே ஒரு நல்ல மனுஷனா இருக்காரப்பா இல்ல பேரை வச்சு கண்டுபிடிப்பாங்க இப்ப அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாததுனாலதான் அப்பா அம்மா பொம்பளை பிள்ளைய நினைச்சு பயப்படுறாங்க
பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டீங்களா? எப்படி பேரு தெரியுமா? மாவீரன் தர்ம முனீஸ்வரர்னு. என்ன வேலை செஞ்சுருக்காரு பாருங்க. அதைத்தான் சொல்ல. வாச கருவேப்பிலையே, ஏ மாம பெத்த மல்லிகையே, ஊத குளிர் காத்து வந்து ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. வாச கருவேப்பிலையே, ஏ மாம பெத்த மல்லிகையே, ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. வாச கருவேப்பிலையே, ஏ அத்தை பெத்த மன்னவனே. நிலவு சேலை கட்டி நடக்குது பெண்ணா, உலக அதிசயத்தில் இப்படி உண்டா? நிலவு சேலை கட்டி நடக்குது பெண்ணா, உலக அதிசயத்தில் இப்படி பொன்னா. நடந்தா தென்மதுரை பாண்டியம் போல, கண்டது நழுவுதையா இடுப்புல சேலை. நன்றி கெட்ட சேலை அது வேணா விட்டுருடி, கண்ணே உந்தன் சேலை இனி நான் தான் கட்டிக்கடி. எட்டி நில்லு சாமி, நீ தொட்டா ஒட்டிக்குவே, தொட்டில் ஒண்ணு போட்டு ஒரு தோது பண்ணிக்குவே. இப்போரே அம்மாவா நீயானா, என் பாடு என்னாகும் பாமா. வாச கருவேப்பிலையே, ஏத்த வெத்த மன்னவனே. உடம்பு தங்கத்தில வாச்சது போல, உதடு முள் முருங்க பூத்தது போல. கருப்பு கருப்பு வைரத்தில செஞ்சது தேவோ, கண்டதும் இலத்துக்கெல்லாம் வந்திடுமோ. எந்த பொண்ணு கையும் அட என்ன தட்டதில்லை, என்று மட்டும் பெண்ணே நம்ம கற்பும் கெட்டதில்லை. கற்பு உள்ள ராசா நான் ஒண்ணு வச்சுக்கிறேன், கட்டி கையா தாலி ஒண்ணு நல்லா வச்சுக்கிறேன். கல்யாணம் கச்சேரி ஊர்கோலோ உன்னோடு கை கோர்க்கும் நேரம். வாச கருவேப்பிலையே, ஏ மாம பெத்த மல்லிகையே, ஊத குளிர் காத்து வந்து ஊசி குத்துற போது மயக்கம் போச்சு போச்சு. வாச கருவேப்பிலையே, ஏ மாம பெத்த மல்லிகையே. அவருக்காக பிறந்து அவருக்காக வளர்ந்து எப்ப வருவாரு வருவாரு வழிமையில விழி வச்சு காத்திருந்தாலும் கூட யார் அவரு, எப்பேற்பட்டவர், அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்துக்கிற கணக்கு இருக்கு. அந்த கணக்கு பிரகாரம் காத்திருந்தாலும் கூட அவர் இங்க வந்து என்னை பார்த்து அவருக்கு எனக்கு திருமணம் நடந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? நல்லாதான் இருக்கும். ஏன் இவ்வளவு சங்கடமா சொல்றப்பல மணி? நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும். நல்லா இருக்குங்கக்கா. நல்லா இருக்கும். நல்லா அவருக்கு எனக்கு கல்யாணம் நடந்து திருமணத்துக்கு பிறகு நாங்க 2 பேரும் நடந்து இந்த வீதியில போனோம். ஆஹா. இல்ல இன்னைக்கு ஏதோ ஒரு அமைதியில இருக்கிறப்பல இருக்கட்டும். பாக்குறவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லணும்? நல்ல பொருத்தமையான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணு அமையணும். பார்த்தா மகர கட்டு வந்திருக்கு பிள்ளைக்கு. அப்படி 4 பேர் பார்த்து 7 பேர் பெருமையா பேசுற அளவுக்கு முடிஞ்சா திருமணம் பண்ணணும். இதுக்கு மேலதான் தெரியும் பிள்ளை எப்படின்னு. அப்ப அந்த மாப்பிள்ளை எப்படி இருந்தாரு நான் சொல்றேன். நீங்க அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா
ஓடிவிடும் எந்த துன்பங்களும் உன்னை கண்டு மாறிவிடும். இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாள் இதுதானா மதியம் சமையல் உணரு விரும்பி நீ சமைத்திடுவாய். வேடிக்கை பாரென என்னையே அமர்த்தி துணிகளும் துவைத்திடுவார். மாடியில் என்னை கண்டு வளர்ப்பினில் குடிப்பார், பார்க்காதவன் போல் என்னை கண்டு நடிப்பார், எதுவும் அறியாதவன் போல் இருப்பாய். அச்சங்களும் வெக்கப்பட்டு ஓடிவிடும் எந்த துன்பங்களும் உன்னை கண்டு மாறிவிடும். இதுதானா இதுதான் ஏறி பார்த்த நாளும் இதுதானா இவன்தானா இவன்தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன்தானா பகலிலும் நான் கண்ட கனவுகள் நினைவாக உணரானே நான் உனதாவே திருமண நாள் கண்டு நிகழ்ந்திடும் நிலை கண்டு சுகமான ஒரு சுமையானே. இதழ் எழுப்பாமல் குரல் கொடுக்காமல் நான் எனக்காக ஒரு பாடல் பாடிக்கொண்டேன். நன்றி அப்பா, நன்றி அண்ணா, நன்றி சகோதரர்களே. இப்படி எல்லாம் கல்யாணம் நடக்கணும் நான் ஆர்வத்தோட இருக்கேன். இப்படி அண்ணன் தம்பி எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்க எல்லாம் போய் சொல்றது இல்லையா? என் தங்கச்சி ஒவ்வொரு நாளும் தூங்க மாட்டேங்குது, என் தங்கச்சி ஒரு ஒரு நாளும் சாப்பிட மாட்டேங்குது. இந்த அடக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தூங்காம சாப்பிடாம துரும்பா இழைச்சிருச்சுன்னு யாராவது சொல்றீங்களா? இந்த அடக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட போங்க பாங்கிட்டு, உங்கள்கிட்ட என்ன பேசல ஒரே மாதிரி தான். இப்படி எல்லாம் நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஏங்கிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அடக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரா அந்த பிள்ளை கொண்டாடி வச்சிருக்குது? நான் ஒரு கனவுல பார்த்தேன், அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு. ஆஹா, ஒரு மனிதன் ஒருவர் புரிந்து கொண்டு வாழும் வரை வாழ்க்கை ரொம்ப இன்பமா சந்தோஷமா இருக்கும். எப்போ ஒரு மனதை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறோமோ அப்பொழுது அந்த வாழ்க்கை மிக நரகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நரகமா உள்ள வாழ்க்கை தேவையா? தேவையே இல்லை. ஆனா எப்படி இருந்தாலும் அவரு நான் சொல்றதை கேட்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அது என்னமா அவர் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்களா, நீங்க சொல்றதை அவர் கேட்கணுமா நீங்க நினைக்கலாம். அதானே என்ன அப்படி அதிர்ச்சி ஆகிறீங்க? அதானே அப்பெல்லாம் அதிர்ச்சி ஆகாதீங்க, அவர் சொல்றதை நான் கேட்பேன். என்ன பொம்பளை பிள்ளைங்க எடுத்த உடனே எந்த விஷயமும் படக்குன்னு கேட்டுற மாட்டோம். அது அம்மா சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் சொன்னாலும் சரி. ஆனா அந்த பிள்ளைங்க குணம் தெரிஞ்சு சொல்லிட்டோம்னா அப்படியே கேட்டுக்குங்க. உண்மையா இல்லையாப்பா? அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம்னாலும் அதுதான் வேதமா நினைக்குங்களே தவிர, கோவப்பட்டு சொன்னா எந்த பிள்ளையும் கேட்காது. அன்பா சொன்னா கேட்கும். நான்லாம் அன்பா சொன்னாலும் கேட்பேன். அதுக்கப்புறம் தான் எப்படி பேசுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் எப்படித்தான் பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோமா. ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே, நெருங்கி வந்து பேச்சு பழக ஆசை ஆசைதான், இதய துடிப்பில் உன் பெயரின் ஓசை ஓசைதான். ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே, நெருங்கி வந்து பேசி பழக ஆசை ஆசைதான், இதய துடிப்பில் உனது பெயரின் ஓசை ஓசைதான். ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே.
மலையிலே செம்பருத்தி மலையிலே அழகிலே இன்று ஒரு முடிவிலே என் நண்பே என் நெஞ்சே நீ எங்கே நான் எங்கே வா வா உயிரே ஓடி வா வாழ்வில் ஒன்றாய் சேரவா நாளை விடியும் வேளையில் நானே உன்னுடன் சேர்கிறேன் ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே நெருங்கி வந்து பேசி பழக ஆசை ஆசைதான் இதய துடிப்பில் உன் பெயரின் ஓசை ஓசைதான் ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே. இப்படி நான் மட்டும் பாடிக்கிட்டே நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்கு. தோழி பிள்ளைய பார்க்கணும், என்ன விஷயம்னு கேட்கணும், ஆமா. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நாங்க எல்லாரும் எங்க போலான்னு முடிவு பண்ணணும். அதுக்கு முன்னால எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தடவை சொல்லிட்டு தோழியை பார்க்க போலான்னு முடிவு பண்ணிட்டேன். பொத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்திரமாயிருக்குதையா, மறுபடியும் பிறந்து வந்து உன் கூட வாழும் ஐயா. பட்டாசு தேசத்துல பாசமுள்ள சாமி நீதான், கலங்காம நீ இருக்க கடைசி வர துணை இருந்தே. இரவோடும் பகலோடும் உன்னிலா நான் வருவேன். சொட்ட சொட்ட நலையுது தாத்மகாளு, கொடையது வேணா வாமாயா. இருவரு ஆளுக்கொரு கொலையாவோம், மேலங்கொட்டி வாமாயா. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே பொழியும் தேர்மலை. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே பொழியும் தேர்மலை. உன்னை நினைத்திருந்தான் அம்மம்மா நெஞ்சமே, துள்ளி குதித்ததுதான் எங்கெங்கும் செல்லுமே. ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே பொழியும் தேர்மலை. செம்பருத்தி பூவம் போல சேகமான வாய்மொழி செல்ல கொஞ்ச கூடை கூட ஆகிறாதோ மார்கழி. செம்பருத்தி பூவம் போல